வெல்கம் டு த எஸ்எஸ்வி சேனல். இந்த கிளாஸில் வந்து சீர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமாக அழகீட்டு வாய்ப்பாடில் எப்படி வந்து சீர் பிரிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஆனால் பேசிக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீர் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர்னு இருக்குன்னு தெரியும். அந்த சீரில் ஓரசைச்சீரை பற்றி தான் இப்போ நம்ம என்னன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சால் தான் திருக்குறளில் வந்து நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழகீட்டு வாய்ப்பாடு போய் பிரிக்கும்போது எப்படி அதை பிரிக்கிறது அப்படிங்கிற பேசிக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த பேசிக்கை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது இந்த வகுப்பில் இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ பாருங்கள், சீர். இந்த சீரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓரசைச்சீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓரசைச்சீரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓரசைச்சீரை உங்களுக்கு தெரியும், நேர், நிறை. இது 2 கான்செப்ட் நமக்கு கிளியராக தெரியணும். இது 2ம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அழகீட்டு வாய்ப்பாடி பிரிக்க முடியும். இதுதான் பேசிக்கு. ஸோ நேர் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். நேர் அப்படிங்கிறது என்ன? அதாவது இது வந்து ரூல்ஸ் இருக்குது. நேர் அப்படிங்கிறதுக்கு 4 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். குறில் தனித்து. ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் குறில்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அதாவது ஆ, ஈ, ஆ வரிசையில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். ஈ வரிசையில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். அடுத்தது ஊ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள். ஊ வரிசையில் அந்த கூ, ஞு, சு அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள். அந்த உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அதை பின்பற்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குறில் எழுத்துக்கள்னா. ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5ம் தான் குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்து மட்டும் தனித்து வந்தால் அதை நம்ம நேர்னு பிரிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குறில் மட்டும் தனித்து ஆ அப்படிங்கிறது ஒரு குறில் தனித்த ஒரு எழுத்து, அந்த மாதிரி. அடுத்தது நெடில் தனித்து ஆ, ஆ, ஈ, ஊ, ஐ, ஓ, ஆ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துன்னு சொல்லுவோம். இந்த நெடில் எழுத்து தனித்து வந்து அதை நம்ம நேருன்னு பிரிக்கலாம். அடுத்தது இது வந்து உங்களுக்கு குரலை பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது குரல் தனித்து ப்ளஸ் ஒற்று. ஒற்றுனா முதல் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒற்று அப்படின்னா மெய்யின்னு அர்த்தம். ஒற்று அப்படின்னா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் தான் நம்ம வந்து ஒற்று நம்ம சொல்லுவோம். இந்த குறில் இப்போ கல், காயில், கல் அப்படிங்கிறது இது ஒரு குறில் எழுத்து. இந்த குறிலோட என்ன பண்ணியிருக்கு, இல்லுங்கிற எழுத்து சேர்ந்துருக்கு. இதுக்கு பேர் என்னது? குறில் ஒரு ஒற்று இணைஞ்சிருக்கு. இந்த குறிலும் ஒற்று இப்படி இருந்தது அப்படின்னா இந்த இதுக்கு பேர் நேர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதே மாதிரி நெடிலோட ஒரு ஒற்று. இது எப்படின்னா கால், கா, இல். கா அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து. இதோட என்ன பண்ணி ஒரு ஒற்று இணைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நேர். இது மாதிரி ஒரு நேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அந்த அழகீட்டு வாய்ப்பில் அடுத்த கான்செப்ட் நம்ம போக முடியும். அடுத்தது இப்போ நிறைக்கு வரலாம். நம்ம நிறை அப்படின்னா ஒரு குறிலோட இணைந்து இன்னொரு குறில் வர்றது. இப்போ நதி அப்படின்னா நாங்கிறது ஒரு குறில் எழுத்து, தீங்கிறது ஒரு குறில் எழுத்து. இது 2ஐயும் நம்ம என்ன சொல்கிறேன், இது 2ஐயும் இணைச்சி நிறைங்கிற வேர்டில் நம்ம கொண்டாடலாம். அடுத்தது குறில் நெடில் இணைந்து. ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, எப்பயுமே நெடிலோட குறில் இணையவே இணையாது. குறிலோட மட்டும்தான் நெடில் இணைந்து வரும். இப்போ இது குறிலோட நெடில் இணைந்து அமைந்த ஒரு வார்த்தை என்னன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஏதாவது ஒரு வார்த்தை இப்போ எப்படி சொல்லலாம், ஒரு சம்திங் லெட்டர் வேர்டு குறில் நெடில் இணைந்து ஒரு வேர்டு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதையும் இணைச்சி சொன்னோம் அப்படின்னா அது நிறைய தான் வரும். அடுத்தது குறில் இணைந்து ஒற்று, குறில் இணைந்து வயல். இப்போ பார்த்தீங்கன்னா வா, யா, இல். இப்போ இதில் என்ன இருக்குது, வாங்கிறது ஒரு குறில் எழுத்து, யாங்கிறது குறில் எழுத்து. இப்போ இது குறில் இணைந்து ஒற்று. நீங்கள் கேட்கலாம், மிஸ் இது குறில் தனித்து போடலாம்ல. அப்போ நம்ம பக்கத்தில் ஒரு குறில் எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா அது 2 இணைஞ்சு அடுத்தது எங்கே போயிடும்னா நிறைக்கு போயிடுது. ஸோ குறில் இணைந்து ஒற்று. என்னது? குறில் இணைந்து ஒற்று. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது இந்த ஓரசைச்சீரில் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இது கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கும். நேர் அப்படின்னு வந்தால் நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நாங்கிற எழுத்தை பிரிங்க. நாங்கிறது என்ன, ஒரு நெடில் எழுத்து. நெடிலோட நான் என்ன சொன்னேன், ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அதை வந்து நான் என்ன சொன்னேன், நேர்னு சொன்னேன். ஸோ அது மாதிரியே வருது. அப்போ உங்கள் அழகீட்டு இப்போ திருக்குறள் நீங்கள் எழுதும்போது கடைசி வார்த்தையை பிரிக்கிறதுக்கு இந்த ஓரசைச்சீரை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. முதல் ஓரசைச்சீரை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது ஈரசைச்சீர், மூவசைச்சீரை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்தது நிறை. நிறைன்னு அந்த வேர்டில் நம்ம பிரிக்கும் போது வருது அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா மலர் குறிக்கும். அது நம்ம இதை மறந்து போயிட்டால் கூட, இந்த வேர்டையும் மறந்து போயிட்டால் கூட ஸோ நிறை வருது. அப்போ நாளா, காசா, பிறப்பா அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறை வந்தால் நாள் வருமா, மலர் வருமா. மலருங்கிற வார்த்தையை பிரித்து பாருங்கள். குறில் இணைந்து ஒற்று. குறில் இணைந்து ஒற்றுனாவே என்ன நான் சொல்லிக்கிறேன், நிறை. அப்போ ஸோ நிறைக்கு வந்துருச்சு. இது பாருங்கள், ஆக்சுவலாக இது எப்படின்னா நேர் ப்ளஸ் நேர்.
நேர் ப்ளஸ் நேரை தான் நம்ம நேர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி நேர் நேர் ப்ளஸ் நேர்? இப்போ காசு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நெடிலோட குறில் இணையவே நேர். ஸோ குறில் தனித்துன்னா எங்கே வந்துடும்? நேர் வந்துடும். அதே மாதிரி நெடில் தனித்து அப்படின்னா நேர் வந்துடும். நெடில் எப்பயுமே குறிலோடு இணையாது. ஸோ குறிலும் தனித்து. அப்போ இதையும் நம்ம என்ன சொல்கிறோம்? நேருன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், நிறைவுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பாரு, குறில் இணைந்து ஒற்று, குறில் இணைந்து நிறை நேர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? நிறைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி பூ வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு என்ன இருக்கோ இது ரெண்டையும் சேர்த்து நேர்பு அப்படின்னு போடுறது, இது ரெண்டையும் சேர்த்து நிறைவுன்னு போடுறது. இதை பிரித்து பாருங்கள். குறில் இணைந்து ஒரு ஒற்று வந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? குறில் இணைந்து ஒரு ஒற்று வந்த இந்த கான்செப்டில் பாருங்கள். குறில் இணைந்து ஒற்று அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? குறில் இணைந்து ஒற்று அப்படின்னா எதை குறிக்குது? நிறைய குறிக்குது. ஸோ அப்போ நிறை. பூ அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து தனித்து வந்திருக்கு, நேர். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே திருக்குறளில் கடைசி சீராக வரக்கூடிய வார்த்தையை பிரிக்கிறதுக்கான விதம் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வகுப்பில் வந்து ஈரசெச்சீர் மூவசெச்சீர் பிறகு நல்லா பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த கிளாஸ் நான் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் என்கரேஜ் மீ. இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நேர்வு நிறைவு வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது எங்கே பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஒன்றும் இல்லை, திருக்குறளில் இப்போ பாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த வேர்டு, அதாவது இந்த ஓரசைச்சீர் எங்கே வரும் அப்படின்னா இந்த தார் அப்படின்னு வருது பார்த்தியா, இந்த வேர்டை கவனிங்க, நோட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன எழுத்து இருக்குது? இந்த தார் அப்படிங்கிறத மட்டும்தான் கடைசியில் பிரிக்கிறதுக்காக நான் ஓரசைச்சீரை பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரசைச்சீர் மூவசைச்சீர். ஓரசைச்சீர் நீங்கள் கிளியர் ஆனால் மட்டும்தான் ஈரசைச்சீர் மூவசைச்சீரை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஸோ தார் வந்து என்னென்ன எழுத்து இருக்குது? தா அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து. நெடிலும் ப்ளஸ் என்ன இருக்குது? ஒரு ஒற்று. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒரு நெடில் எழுத்தும் ஒரு நெடிலும் ஒற்றும் வந்தால் நான் என்ன சொன்னேன்? ஒரு நெடிலும் ஒற்றும் வந்தால் அதை என்ன சொல்லிக்கிறேன்? நேர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னா. ஸோ இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா நேர் அப்படிங்கிற ஒன்று குறிப்புது. ஸோ அதாவது இந்த திருக்குறள் எந்த வாய்ப்பாட்டை கொண்டு முடிகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நாள் அப்படிங்கிற வாய்ப்பாட்டை கொண்டு முடிகிறது. இதுக்கு பேர் தான் அலைக்கிட்டு வாய்ப்பாடு. நீங்கள் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு தான். நிறைய பேர் இந்த வாய்ப்பாடு எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த தார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நெடிலெழுத்தும் ஒரு ஒற்றும் வந்திருக்கு. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு நெடிலும் ஒற்றும் வந்தால் நேர் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் நமக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்போ இந்த வேர்டு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நாள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடை ரெஃபர் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்ம ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சு, நாள் அப்படிங்கிறது மறந்து போச்சுன்னா நீங்கள் இந்த 4 வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாள், மலர், காசு, பிறப்பு. நாள் ஒரு நாளாக நம்ம பூ வாங்க போகிறோம். பூ வாங்குறதுக்கு என்ன வேணும்? காசு. காசு வந்து அது அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு நாளில் நம்ம பூ வாங்க போகிறோம், அதாவது மலர் வாங்க என்ன வேணும்? காசு வேணும். காசு தான் இந்த பூ வந்து புதுசாக பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்க. இந்த கான்செப்ட் மறக்காது. ஸோ அந்த நாளுங்கிற வார்த்தையை பிரிங்க, நெடில் ப்ளஸ் ஒற்று. ஸோ அப்போ இது என்ன தான் வருது? நேர். அப்போ நேர் இந்த 4 இதில் எதை நம்ம போடுறதுன்னு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டால் கூட இந்த நாளுங்கிற வார்த்தையை அந்த வேர்டை பிரித்து பார்த்தோம்னாவே நமக்கு வந்து என்ன வேர்டு இங்கே போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ இந்த தார் அப்படிங்கிற வார்த்தை எந்த அழகிட்டு வாய்ப்பாட்டை கொண்டு முடிகிறது அப்படின்னா நாள் என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடிகிறது. ஓகேவா? அடுத்த கிளாஸில் ஈரசைச்சீர் மூவசைச்சீரை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் இதை பற்றி இன்னும் டீப்பாக விரிவாக பார்க்கலாம்.